Praise be to God. என்னுடைய பெயர் எரிக். 12 ஆண்டுகளாக ஜாய் இட்டர்னல் ஃபெலோஷிப் அப்படிங்கிற பெயரில் சென்னையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஜாய் ரேடியோ இந்தியா என்கிற பெயரில் ஒரு யூடியூப் சேனல் வைத்து அதுலேயும் நாங்கள் சில இன்டர்வியூஸ், மெசேஜஸ், பைபிள் ஸ்டடி இதெல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஜாய் ரேடியோ இந்தியா என்கிற அந்த சேனலில் சர்வன்ஸ் ஆஃப் காட், மென் ஆஃப் காட், பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார், பிரதர் சாம் ஜெபதுரை, பிரதர் ராஜ்தாஸ், பிரதர் ஸ்டான்லி அவங்களுடைய டாட்டர் சிஸ்டர் இவாஞ்சலின் ஸ்டான்லி, இன்னும் சிலர் பிரதர் லெவ்லின் சாமியல் போன்றவர்களை ஆரம்ப நாட்களில் நேர்காணல் இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இன்டர்வியூஸுக்காக அதை விரும்பி அதை பார்க்குறதுக்காக 7,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. பல காரணங்களால், பிகாஸ் ஆஃப் சர்டன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், தொடர்ந்து எங்களால் அந்த இன்டர்வியூ பண்ண முடியல. அதனால் எங்களுடைய ஜாய் இட்டர்னல் ஃபெலோஷிப்பினுடைய மெசேஜஸ்ஸு, பைபிள் ஸ்டடீஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போவும் அந்த இன்டர்வியூவுக்காக எதிர்பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடி கண்டென்ட்டோ என்னுடைய செய்திகளோ ரொம்ப பிரயோஜனமாக இல்லையா, இல்லை அதில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லையா தெரியல. அதனால் நாங்கள் இப்போது அந்த இன்டர்வியூஸ்லாம் பண்ணாததுனாலையும் அவர்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு கண்டென்ட்டை கொடுக்க முடியாததுனாலையும் பைபிள் ஸ்டடிக்காக தனியாக ஒரு சேனல் இப்போது லான்ச் பண்ணுறோம். பைபிள் ஸ்டடியை ஆர்வமாக கேட்கிறவருடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. இது ஒருவேளை வேதம் ஆல்ரெடி தெரிந்தவர்கள் அல்லது ஊழியம் செய்ய ஆர்வமாக இருக்கிறவர்கள், ஒரு பேலன்ஸ்டு இன்சைட்ஸ் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற வெரி ஃபியூ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், அவர்களுக்கு தான் இது போய் சேருது. அதனால் நாங்கள் புதுசாக அப்லோட் பண்ண நினைக்கிற சீரீஸ் ஆஃப் பைபிள் இன்சைட்ஸ் மேபி ஃபார் த நெக்ஸ்ட் 2 years, ஜெனிசிஸ்லேருந்து ரெவலேஷன்ஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திட்டமிட்டதுனால அதை திரும்ப ஜாய் ரேடியோவில் அப்லோட் பண்ணி அதனுடைய ரீச் என்னான்னு தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறதுனால புதுசாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியாக கொண்டு வரணும்னு நினைக்கிற இந்த பைபிள் ஸ்டடி கண்டென்ட்டை பைபிள் ஸ்டடி தமிழ் 1 நியூமரிக்கல் 1 அந்த ஹேண்டில் அப்லோடு பண்ணலான்ட்ருக்குறோம். அதனால் இந்த பைபிள் ஸ்டடியை விரும்புகிறவர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பிலீவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஜெனிசிஸ் 1:1 ரெவலேஷன்ஸ் 22 chapters வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா 66 புக்ஸுக்கும் அதனுடைய பேக்ரவுண்டு மாத்திரமல்ல, அதனுடைய கான்டெக்ஸ்ட் மாத்திரமல்ல, ஹவு ரெலவெண்ட் த பைபிள் வுட் பி இன் த ப்ரெசன்ட் டே, இதில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 yearsக்குள்ளே அநேகமாக வீக்லி ட்வைஸ் எங்களால் இந்த ஸ்டடியை நடத்த முடிந்தது என்றால் அபவுட் ஒரு 200 half an hour 30 minutes ப்ரோக்ராமாக செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். நீங்கள் இதை தொடர்ந்து கவனித்தால், கேட்டால் ஒரு ஹோல் பிக்சர் ஆஃப் பைபிள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது பைபிள் உங்களுக்கு மிக தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை சமயத்துக்கு ஏற்றாற்போல், தேவைக்கு ஏற்றாற்போல் அதை ரெலவன்ஸ் ஏற்படுத்தி கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு இதை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். தேவை என்று விரும்புகிறவர்கள் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.